ஸோ இப்போ இந்த சக்தி திருமகன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிங் மேக்கராக இருக்காரு. நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி வந்து நம்ம வில்லன் கிட்டேயே வளர்றாப்புல. அப்போ வந்து சும்மா துடைக்கிறது கொள்றது அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே ஒரு படிப்படியாக மேலே போயிட்டு அரசாங்கத்தில் வந்து ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம போய் நிற்போம். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் நிற்கிறோம். அங்கே நிற்கும் போது வேலை சரியாக நடக்காது. எதுக்கடலாம் இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களோ இல்லை பணம் கொடுத்து ஏமாந்தவங்களோ யாரா இருந்தாலும் விஜய் ஆண்டனி தனியா ஒரு பிரைவேட் ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சு நடத்துறாப்ல. அங்க வந்து விஜய் ஆண்டனியை பார்த்தாங்க அப்படின்னாக்கா விஜய் ஆண்டனி ஒரு பர்சன்டேஜ்ல வந்து அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாரு. அப்படி அவர் வேலைகளை முடிச்சு கொடுக்கறதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடி சம்பாதிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்றாருன்னா நம்ம வில்லனுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலைமை ஏற்படுது நம்ம ஹீரோக்கு. ஸோ அதை வந்து நம்ம வில்லன் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு அவர் மேல இல்லாத கேஸ் எல்லாம் போட்டு அடுத்த 10 வருஷத்துக்கு அவனை கோர்ட்டு கேஸ் ஸ்டேஷன் தான் நீ அலையணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை திரிய விட்டுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை.